இந்த வீடியோட டைட்டில் நான் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி உங்களுக்கு வயசு வந்து 22க்குள்ளே தான் ஆகுதுன்னா அப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் 100 டைம் பாருங்கன்னு சொல்லி. பட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ 100 டைமில் 200 டைம் கூட பாருங்கள். பட் வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணேன். புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் நான் வந்து 2 விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஏன் 22 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து ஏன் மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயத்துக்குமே சொல்கிறேன். நான் ஜஸ்ட் வந்து மணி மேக் பண்ணுங்கள், சின்ன வயசில் மணி மேக் பண்ண ஆரம்பிங்க, ஸ்கூல் படிக்கும்போதே மணி மேக் பண்ண ஆரம்பிங்க, காலேஜ் படிக்கும்போதே மணி மேக் பண்ண ஆரம்பிங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மோட்டிவேஷ்னல் மட்டும் நான் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நான் பண்ணலை. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, மூவிஸ் பார்த்துட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், எதை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பட் அந்த வீடியோலலாம் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் நான் வந்து உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்காதீங்க, உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, மூவி பார்க்காதீங்க, எதாவது பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேனே தவிர என்ன பண்ணுறதுன்ட்டே நான் அது எந்த வீடியோவுமே சொல்லாத மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ தட்ஸ் வை இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். லைக் இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய லாஸ்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். லைக் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ நான் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தென் யூ டோன்ட் ஹாவ் டு வாட்ச் அனதர் வீடியோ ஃபார் மோட்டிவேஷன். ஸோ திஸ் இஸ் த கோல் இந்த வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோட கோலே தான் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேனே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வீடியோ நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போவே லைக் உங்களுக்கு ஏஜே ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா, நமக்கு தான் இன்னும் மணி மேக் பண்ணுறது வயசு இருக்குது, நம்ம இன்னும் காலேஜே முடிக்கலை, காலேஜ் முடித்த பிறகு காசு சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கலாம், இப்போதைக்கு அதை பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ என்கிட்ட ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா நீங்கள் காலேஜ் முடிஞ்ச பிறகு தான் மணி மேக் பண்ணணும்னு சொல்லி எங்கேயுமே எழுதி இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்கள் வயசு 18 ஆகிடுச்சினாலே நீங்கள் வந்து அஃபிஷியலாக நீங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நீங்கள் மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது, நீங்கள் ஒரு சைல்டு லேபர் கிடையாது. ஓகே, இதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக். பாயிண்ட்டுக்கு வரும். நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே, நீங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே நீங்கள் வந்து மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. வீட்டில் இருந்தபடியே உங்கள் ரூமில் உட்கார்ந்தபடியே நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது, இப்போ இருக்குது, முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லாமல் வீடியோவோட எண்டில் இந்த வீடியோ நீங்கள் முடிகிற டைமில் அது எப்படி பண்ணுறதுங்கிற புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் ஆக்ஷன் பிளானோடு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது, இது பண்ணால் ஆயிடலாம், அப்படி பண்ணால் இப்படி பண்ணணும், ஜஸ்ட் மோட்டிவேஷன் கிடையாது இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் எனக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் அதிகமாக நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கக்கூடாது, மோட்டிவேஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் பாட்டு ஆக்ஷனில் இறங்கி மணி மேக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், நீங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி. நீங்கள் இதே நீங்கள் காலேஜில் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டைமில் உங்களாட்டி உட்காந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய பேருக்கு இருக்காது. அந்த டைமில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் நிறைய மணி மேக் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த டைமில் நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு ஃபைனான்ஷியலி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி சான்ஸ் இருக்கும். பட் எல்லாரோட கண்டிஷனும் அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு இருக்கிற டைம் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும், அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, ஃபைனான்ஷியலி எந்த ஒரு ப்ரெஷரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் இருக்காது. நீங்கள் காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா 10 நாள் வீட்டில் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துருவாங்க. தென் அவங்களே உங்களை வந்து போய் ஏதாவது வேலை பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ ஃபைனான்ஷியலி நிறைய வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ முன்னாடி வீட்டிலே உட்கார முடியாது, வெளியே போய் ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அதை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இப்போவே யாருமே எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நீங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் உங்களோட டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போவே நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேங்க. என்ன சான்ஸ் இருக்குது நீங்கள் காலேஜ் முடித்த பிறகு பண்ணுறதுக்கு? ஸோ தட்ஸ் வை நான் சொல்கிறேன், காலேஜ் முடிகிறதுக்கு முன்னாடியே ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிங்க. இந்த டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்து பண்ண ஆரம்பிங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ
போப்போ நான் சொல்கிறேன். பட் பாயிண்ட் என்னென்னா இந்த டைமில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா மணி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த டைமில் எவ்வளோ மணி மேக் பண்ண முடியுமோ மேக் பண்ணிடணும். லைஃப் ஃபுல்லாக உட்காந்து மணி மேக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து 15,000 அதான் சின்ன சின்னதாக ஒர்க்கில் சேலரி மாதிரி எடுத்து நீங்கள் மணி மேக் பண்ணி எப்போது நீங்கள் ஃபைனான்ஷியலி ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை விட நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்படி இருக்குது மணி மேக் பண்ணலாம். ஸோ இப்படி மணி மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியலி நீங்கள் வந்து சீக்கிரமாக ஃப்ரீ ஆகலாம் கம்பேரிங் டு சேலரி வைஸ். நீங்கள் சேலரி வாங்கி நீங்கள் எப்போ ரீச் ஆவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ போக நான் அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் இப்போதைக்கு இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. இப்போவே நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிற அந்த இடத்துக்கு உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறனாலையோ மூவிஸ் பார்க்குறனாலையோ உங்கள் லைஃப் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறனால மூவிஸ் பார்க்குறனால அங்கே வேறு ஒருத்தவங்க காசு சம்பாதிச்சிட்ருக்காங்க, நீங்கள் எதுவும் காசு சம்பாதிக்கல. நீங்கள் கன்சியூமராக இருக்கிறனால இன்னொருத்தவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட் தரும், உங்களுக்கு எதுவும் பெருசாக பெனிஃபிட் ஆக போகிறது கிடையாது. வேறு ஒருத்தவங்க க்ரியேட்டராக இருக்காங்க. ஸோ அவங்க க்ரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த கன்சியூம் பண்ணுறதுனால அந்த க்ரியேட்டருக்கு தான் பெனிஃபிட் தவிர உங்களுக்கு இல்லை. நான் வந்து கன்சியூம் பண்ணுறதே தப்புன்னு சொல்ல. பட் பாயிண்ட் என்னென்னா ஜஸ்ட் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காமல் க்ரியேட்டராக ஆக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்ல ஒரு பாயிண்ட்டே. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன்னு நீங்கள் நினைப்பீங்க. லைக் நான் வந்து லைஃப்பில் கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆகிடுவேன், ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகிடுவேன், அதாயிரம் இதாயிரம் சொல்லி உங்களை பற்றி நீங்கள் வந்து நிறையா கான்ஃபிடெண்ட்டாக நிறைய ட்ரீம்ஸோடு நிறையா நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஈஸியாக இருங்க, உங்கள்கிட்ட ஸ்பெஷல் பவர் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி. பட் நான் உண்மையாக சொல்கிறேன், எல்லாருமே சேம் இப்படி தான் நினச்சிட்ருக்கேன். எல்லாருமே நானும் அப்படி தான் நான் என்னை பற்றி நினைக்கிறேன். என்கிட்ட ஸ்பெஷல் பவர் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நோ ஒன் கேர். யார் எல்லாருமே இதான் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் அதை மாதிரி நினைக்கல உங்கள்கிட்ட ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு சொல்லி. நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க, மற்றவங்களும் இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி ஆயிரும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸியாகிரும்ன்ட்டு. பட் அது ஈஸி கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேனே, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. நீங்கள் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இல்லை நம்மளை ஈஸியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக மாட்டீங்க, லைஃப்பில் ஃபெயில் ஆகிடுவீங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு தான் புரிய போகுது. நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் முன்னாடியே சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள்ட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது, நீங்கள் ஈஸியாக ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகிடுவீங்க, உங்கள் ஃப்யூச்சர் வந்து ஈஸியாக இருக்கும், ஃப்யூச்சர் லைஃப் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஈஸியாக விட்டுறோம். பட் அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ஃப்யூச்சரில் சரியாயிடும், ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் பெட்டர் ஆயிரும், அதாயிரும் பட் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் ப்ரெசென்ட்டில் எதுவும் பண்ணலாம். திருப்பி சொல்கிறேன் கேளுங்க, ப்ரெசென்ட்டில் நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணலாம், ஃப்யூச்சரில் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஃப்யூச்சரில் தானாக எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஃப்யூச்சரில் ஜஸ்ட் நீங்கள் நினைக்கிறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது, பெட்டர் ஆகாது. இன்றைக்கி நீங்கள் ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுறீங்க, ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது உங்கள் ஃப்யூச்சர். ஸோ ஜஸ்ட் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, ஆக்ஷனில் ஆரம்பிங்க. இங்கே பாருங்க, நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆயிடுவாங்க, லைஃப் சேஞ்ச் ஆயிரும், அவங்க பில்லியனர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரீமில் இருக்காங்க. பட் ஆக்ஷனில் எதுவும் இல்லை. அதுக்கு தேவையான ஒர்க் எதுவுமே அவங்க பண்ணலை, ஜஸ்ட் ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் அவங்க ஆயிடுவாங்கன்னு சொல்லி. பட் நீங்கள் அவங்களோட டெய்லி என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிற அந்த ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு மூவிஸ் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ட்ரீம்ஸ் மட்டும் பில்லியனியர். ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து மெஜாரிட்டி பேர் இப்படி தான் இருக்காங்க. ஜஸ்ட் வந்து மைண்டில் பாசிட்டிவாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, பட் ஆக்ஷனில் எதுவும் இருக்காது. ஸோ பாயிண்ட் என்னன்னா ஆக்ஷனில் இருக்கணும். நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்ஷனில் இருக்கணும். ஆக்ஷன் மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷன் மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆக்ஷன் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஃப்யூச்சர் தானாக மாறாது. ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் ஒரு ஃப்யூச்சர் மாறும். ஜஸ்ட் தானாலாம் ஃப்யூச்சர் எதுவும் மாறாது. ஓகே, பாயிண்ட் பிஞ்சா. நெக்ஸ்ட், இந்த வயசில் ரிஸ்க் நம்ம இல்லாட்டி எடுக்க முடியும். ஓகே, 22 வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குன்னா ஈஸியாக உங்கள்ட்ட ரிஸ்க் எடுக்க முடியும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அந்த டைமில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எதுவும் நீங்கள் பண்ண முடியாது, உங்கள் குழந்தை வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது.
அந்த டைமில் உட்காந்தவங்களாட்டி புதுசாக ரிஸ்க் எடுக்க முடியாது மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது. இந்த ஏஜை கம்பேர் பண்ணும்போது அந்த ஏஜில் உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு 30 வயசு ஆன பிறகு உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஏகப்பட்ட ப்ரெஷர், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போது அப்படி கிடையாது. ஸோ இதான் என்னோடய பாயிண்ட். இப்போது அப்படி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைமில் உட்காந்து நீங்கள் ரீல்ஸ் பார்த்து, மூவிஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி, இந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு எம்பையரை பில்ட் பண்ணணும். பிஸ்னஸஸை நீங்கள் பில்ட் பண்ணணும். இந்த பிட்வீன் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணணும். அது ஃபெயில் ஆகுது, சக்ஸஸ் ஆகுது, அது வேறு விஷயம். ஃபெயில் ஆனால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபெயில் ஆனால் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்க. ஃபெயில் ஆகிறது தப்பு கிடையாது. ஃபெயில் ஆகிறது ஒரு லேர்னிங்ஸ் தான். அந்த லேர்னிங்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகுங்க. ஜஸ்ட் நினைக்கிறதுனால, ரீல்ஸ் பார்க்கறதுனால ஒன்றுமே ஆகாது. ஆக்ஷனில் இறங்கணும். இப்போ நேரம் நான் பேசுகிறத கேட்டு ஓகே நம்மளும் இந்த வயசில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ நான் என்ன பண்ணால் காசு சம்பாதிக்கலாம்? இந்த கொஷின் ஆன்சர் நான் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே இப்போ நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிங்கன்னா காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி. ஓகே, எப்படி காசு சம்பாதிக்கிறது? ஆன்சர் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசு நீங்கள் யாருக்காவது ஃப்ரீயாக தருவீங்களா? சும்மா தருவீங்களா இன்னொருத்தவங்களுக்கு? இப்போ நீங்கள் என்கிட்ட நான் காசு தான்னு கேட்டால் நீங்கள் எனக்கு காசு தருவீங்களா? கண்டிப்பாக தர மாட்டீங்க. என்கிட்ட யாராவது எனக்கு காசு கேட்டாங்கன்னா நான் தருவேனா? கண்டிப்பாக நான் தர மாட்டேன். சும்மா தர மாட்டேன். நம்ம காசு இன்னொருத்தவங்களுக்கு எப்போ தருவோன்னா அவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு எதாவது தேவை இருக்கும்போது தான். அவங்கள்ட்ட நம்ம எதுவும் வாங்கிட்டு தான் தருவோம், சும்மா தர மாட்டோம். இதுதான் பாயிண்ட்டே. ஓகே, நீங்கள் டொனேஷன் பண்ணுவீங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக். பட் நான் ஜென்ரலாக பேசிகிட்டு இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் காசு தரணும்னா அவங்கள்ட்டேருந்து நீங்கள் எதோ ஒன்று வாங்கிட்டு தான் அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. கரெக்டாக? இது எக்ஸ்சேஞ்ச் தான். எக்ஸ்சேஞ்ச் தான் இங்கே நடக்குது. சேம் இந்த கான்செப்டை மணி மேக் பண்ணுறதுல போடுங்க. மணி மேக் பண்ணுறதுனா என்ன? சேம் அதே தான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் அவங்களுக்கு காசு தரீங்க. சேம் உங்களுக்கு இன்னொருத்தவங்க இப்போ காசு தரணும். மணி மேக் பண்ணுறதுனா இன்னொருத்தங்கள்ட்ட காசு வாங்குறது. மணி மேக் பண்ணுறதுனா இன்னொருத்தங்கள்ட்ட காசு வாங்குறது. ஓகே, இன்னொருத்தங்கள்ட்ட காசு வாங்கினா எப்படி வாங்குறது? சும்மா தர மாட்டாங்க. இன்னொருத்தவங்க அவங்கள்ட்ட சும்மா காசு தர மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது தரணும். ப்ராடக்ட்டோ சர்வீஸோ, ஏதோ ஒரு ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் நீங்கள் அவங்களுக்கு தரணும். அவங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் தந்தால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு காசு தர போகிறாங்க, அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து. சும்மா யாருமே இந்தப்பா காசு வச்சுக்கொண்டு தர மாட்டாங்க. ஸோ மணி மேக் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ சேல் பண்ணணும், கொடுக்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா காசு தர போகிறாங்க, சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா காசு தர போகிறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லாருக்கும் என்ன ப்ராடக்ட் தேவைப்படுது, என்ன சர்வீஸ் தேவைப்படுது, அதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் உங்களாட்டி தர முடியும், எந்த சர்வீஸ் உங்களாட்டி தர முடியும்னு பார்த்து ஸோ அதை சூஸ் பண்ணி அதை நீங்கள் தர ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் காசை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான். இப்போ நிறைய பேர் இதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்வீங்க. ஓகே தெரியும், பட் ஏன் நீங்கள் இன்னும் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கனால ஒரு யூஸ்மே கிடையாது. ஆக்ஷனில் இறங்கணும். நிறைய பேர் இதெல்லாம் சிம்பிள், பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, பண்ணுறதுக்கும் ஈஸி தான். நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே இப்போ நான் ஒரு இ-காமர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இ-காமர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இ-காமர்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன் பாரு. இ-காமர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ப்ராடக்டை வாங்குவீங்க ஹோல்சேலில், இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க. பட் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி மேனுஃபேக்சர் ஆன ப்ராடக்டை வாங்கி ரீசேல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சைனாலேருந்து இந்தியாவுக்கு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி ஒரு ஹோல்சேலர்ஸ் வச்சுருப்பாங்க. நான் அவங்கள்ட்டேருந்து வாங்கி நான் அதை ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி அந்த வெப்சைட்டில் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணி டிராஃபிக் கொண்டு போய் அந்த வெப்சைட்டுக்கு ஆட் மூலமாக கஸ்டமர்ஸ் அனுப்பி அவங்களில் யாருக்காவது பிடிச்சிருந்தா அவங்க வாங்கிப்பாங்க. அவங்க வாங்கிட்டாங்கன்னா நான் என்கிட்ட நான் இங்கே ஷிப் பண்ணிடுவேன். ஓகே, இதை நான் இப்போ எதுவும் சொன்னேன். ஓகே, இப்படி தான் இ-காமர்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா? நான் ஹோல்சேலில் ப்ராடக்ட்டை வாங்கி நான் ரீட்டெயிலில் இண்டிவிஜுவல் கஸ்டமர் யாரெல்லாம் எங்கள் வெப்சைட்டில் வாங்குறாங்களோ ஸோ நான் அவங்களுக்கு நான் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நான் ஷிப் பண்ணிடுவேன். ஓகே, நான் இது எதுக்கு சொன்ன தெரில. இப்போது
இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நிறையா மணி மேக் பண்ணலாம். இந்த மாதிரி காமர்ஸ் இருக்குது. யூடியூப் வீடியோஸ் கூட நீங்கள் மேக் பண்ணி மணி மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும், ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இந்த 2 கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா தென் உங்களுக்கு யூடியூப்லேருந்து மணி மேக் பண்ண ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஆடியன்ஸ் நிறையா பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நீஷில், அந்த நீஷ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸும் நீங்கள் அந்த ஆடியன்ஸ்ட்டை நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியெல்லாம் ப்ராடக்ட் சர்வீஸை ரெடி பண்ணணும். நீங்கள் ரெடி பண்ண அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மக்கள்கிட்ட போய் தரணும், சேர்க்கணும். இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் யார் நீட்டில் இருக்காங்களோ, இது யாருக்கு தேவையோ, அந்த தேவை யார் தேவையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு போய் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு காசு தரப்படுறாங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கிட்டு. ஸோ எப்படி அந்த ஆடியன்ஸ்கிட்ட போய் நீங்கள் கரெக்டாக ரீச் பண்ண வைக்கணும். ஸோ இதை எப்படி ரீச் பண்ண வைக்கிறதுனா அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெய்டு இருக்குது, பெய்டு இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்கானிக்காகவும் பண்ணலாம். ஆர்கானிக்காக பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஆனால் இதில் டைம் எடுக்கும். பட் ஈஸியான வே டே 1லேருந்து நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் என்னென்னா பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஆட்ஸ் ரன் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணலாம். ஃபேஸ்புக்கிட்ட டேட்டா இருக்கனால ஸோ நீங்கள் வச்சுருக்கிற அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் யாருக்கு தேவைன்னு சொல்லி ஃபேஸ்புக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கு நீங்கள் காசு தந்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக் அந்த ஆடியன்ஸ்கிட்ட போய் உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை காட்டுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க, நீங்கள் ப்ராடக்ட் கொடுப்பீங்க, அவங்க உங்களுக்கு காசு. சிம்பிள். நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் மணி மேக் பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் விற்க போகிறீங்க, இல்லை சர்வீஸ் விற்க போகிறீங்க. நீங்கள் ப்ராடக்ட் விற்க போகிறீங்களா, சர்வீஸ் விற்க போகிறீங்களான்னு சூஸ் பண்ணி, அப்புறம் எந்த ப்ராடக்ட்டை விற்க போகிறீங்கன்னு சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படும். அப்போ தான் உங்களுக்கு காசு வரும். சும்மாலாம் தர மாட்டாங்க. நீங்கள் யாரோ ஒருத்தவங்க போய் இருந்தாங்க இதை வாங்கிக்கோங்க சொன்னால் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட். அந்த மாதிரி தேவை உள்ள ப்ராடக்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ப்ராடக்டை அவங்கள்ட்ட போய் காட்டணும். அதை காட்டுறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வழி இருக்குது. ஃப்ரீ இருக்குது, பெய்டு இருக்குது. ஃப்ரீனா கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம், பெய்ட்னா ஆட்ஸ் ரன் பண்ணலாம், மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணி அந்த ஆடியன்ஸ்கிட்ட போய் நீங்கள் போய் காட்டி அவங்கள நீங்கள் பை பண்ண வைக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் மணி மேக் பண்ணுறது பண்ண வேண்டிய விஷயமே. நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும், ப்ராடக்ட்லாம் சர்வீஸ் ரெடி பண்ணணும். அந்த ப்ராடக்ட் சர்வீஸை அந்த ஆடியன்ஸ்கிட்ட போய் காட்டிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சதை நான் சொல்லிட்டேன். எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் நெக்ஸ்ட் ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன ப்ராடக்ட் விற்கலாம், என்ன சர்வீஸ் விற்கலாம், இதெல்லாம் நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டோம், சேல்ஸ் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஸோ நீங்கள் தான் இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இனிமேல் கொஞ்சம் மூவிஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, சும்மா ஸ்க்ரோலிங் பண்ணிவிட்டு இதை டைம் வேஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷனில் இறங்குங்க. ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், சேல்ஸ் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிங்க. நீங்கள் மணி மேக் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச். இன்னொருத்தங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையான அந்த மணியை வாங்கிக்க வேண்டியதான். ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றிலாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், எப்படி சர்வீஸ் தரலாம், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.